அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ பரிசுத்தராய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் இந்த பரிசுத்த விருந்துக்கு ஆண்டவரே எங்களை அழைத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே வார்த்தையை உம்முடைய தாசன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போறீர் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை பரிசுத்தப்படுத்த போகுது ஆண்டவரே. எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்த போகுது ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமம் எல்லாவற்றையும் அகற்றி ராஜா. ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பந்திக்கு எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துவீராக. அதற்கு ஆதாரமாக உம்முடைய தாசனோட ஆண்டவரே வாயில் மூலமாக வருகிற அந்த வார்த்தைகள், வசனங்கள் எங்களை ஆண்டவரே அப்பா பரிசுத்தப்படுத்தி, பிழைப்பூட்டி, எங்களை ஆறுதல்படுத்தி, சமாதானம் கொடுத்து, சந்தோஷம் கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, சகலத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதற்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை
நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. இன்று நம் அனைவரும் வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதங்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை மாறி மாறி வாசிப்போம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலிருந்து என்னை விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்துக்கு கேளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். சேலா. பக்தியுள்ளனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சேலா. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்க காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. சேர்ந்து வாசிப்போம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். இந்த சங்கங்களை கொடுத்ததாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். மறுபடியும் சொல்லுங்க. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். தேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. கையை தட்டி பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்க பலவானை மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். தேற்றளவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. சொல்லுங்க. தேற்றளவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால்
என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் வாரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே சொல்லுங்க வாரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் 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 பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே சொல்வோம் பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் ஏலோஹாய் உம்மை மட்டும் ஆராதிப்போம் அடோனாய் உம்மை என்று தெய்வம் இல்லை ஏலோஹாய் உம்மை மட்டும் ஆராதிப்போம் அடோனாய் உம்மை அன்றி தெய்வம் இல்லை நீங்க இல்லாம நாங்க இல்லவே இல்லை உங்களை விட்டா வேறு வாழ்க்கையே இல்லை நீங்க இல்லாம நாங்க இல்லவே இல்லை உங்களை விட்டா வேறு வாழ்க்கையே இல்லை நீர் ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவும் மேகாவுமானவரே ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவும் மேகாவுமானவரே உமக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை எனக்குள்ளே வாழ்கின்றீரே உமக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை எனக்குள்ளே வாழ்கின்றீரே ஏலோஹாய் உம்மை மட்டும் ஆராதிப்போம் அடோனாய் உம்மை அன்றி தெய்வம் இல்லை ஏலோஹாய் உம்மை மட்டும் ஆராதிப்போம் அடோனாய் உம்மை அன்றி தெய்வம் இல்லை என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் ஹalleluya இன்று உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்ற தேவன் என்னோடு கூட பேசும்படி தந்த வசனம். The given word from God for our blessing. இந்த வார்த்தைகளை சற்று நீங்கள் திருப்பி அவைகளின் பேரில் உங்கள் கவனத்தை வையுங்கள். Let us turn your pages and pay your attention to this promise. அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் கிரீடமாக வந்து Then இறங்கும். the blessings will come upon your head as a crown. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி சொன்ன வசனம் The given word from God. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் Hebrews chapter 1 முதல் வசனங்களை எல்லோரும் சேர்ந்து படிக்க கேட்கலாம். verses 1. எபிரேயர் புஸ்தகம் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வசனத்தை இந்த தியானத்திற்காக தேவன் கொடுத்தார். The Lord gave this word for our concentration. உங்கள் கவனங்கள் அந்த வசனத்தின் மேலே இருக்க வேண்டும். Give your concentration to this word. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், Beloved, பவுல் அப்போஸ்தலன் எபிரேய மக்களுக்கு சொல்லும் பொழுது சொன்னான் அந்த புஸ்தகத்தின் நிருபத்தில், the epistle to the Hebrews from Paul the apostle. பூர்வ காலங்களில், From origin, நல்ல கவனிங்கள், பூர்வ காலங்களில் from origin,
அதாவது ஆதி நாட்களில் From origin, இந்த நாள் வரை in these last days, தேவன் செய்த ஒரே ஒரு காரியம் the thing what the Lord did. என்ன செய்திருக்கிறார்? What does the Lord do? பூர்வ காலங்களில் From origin, பங்கு பங்காக portion by portion, வகை வகையாக and group by group, தீர்க்கதரிசிகள் மூலமாக through the prophets, பிதாக்களை கொண்டு திருவலம் பற்றின தேவன் He spoke long ago to the fathers in the prophets in many கைகளை portions தட்டி தேவனுக்கு and மூணு many அல்லேலூயா ways. சொல்லுங்கள். Hallelujah. இந்த உலகில் அவர் வருவதற்கு தீர்க்கதரிசிகள் அறிந்திருந்தார்கள். Prophets know the visitation of Jesus சகல Christ. மனிதர்களுக்கும் அவர் வெளிப்படுத்தின ஒரு மனிதர்தான் தீர்க்கதரிசிகள். Prophets reveal the plan of God. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what's the word of God பூர்வ says? காலம் முதல் பங்கு பங்காக From origin, portion. தேவன் எல்லோருக்கும் அந்த பங்கை கொடுக்க வாஞ்சித்திருக்கிறார். He desire, he delight to give the portion to everyone. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில எந்த பங்கா இருக்கிறார் என்று யோசித்து You பாருங்கள். have to analyze where is the portion. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது Then 2000 years ago Jesus came on this இதை earth. போன்ற ஒரு திருவிருந்தின் நாட்கள் வந்தன. Same Sabbath and Holy Supper அந்த came. சமயத்தில் தான் In that time, அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கலட்டி வைத்துவிட்டு he removed his garments, அங்கே இருந்த ஒரு துண்டை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு covered him in the cloth, சீஷருடைய கால்களை கழுவத் தொடங்கினார். start to wash the feet of his அந்த disciples. சமயத்தில் In that time, சீமோன் பேதுரு இயேசுவண்டை வருகிறார். Simon Peter draw near to God. அவர் தன்னை இடுப்பில் துணியை கட்டிக்கொண்டு தண்ணீரை வார்த்து அவன் கால்களை கழுவ வேண்டும் என்று ஆயத்தப்பட்டார். He prepared to pour out the water and wash the legs of Simon Peter. அப்பொழுது சீமோன் கேட்டான், ஆண்டவரே என் கால்களை நீர் கழுவக்கூடாது என்று சொன்னார். Simon said, you should not wash my legs. அதன் அர்த்தம் என்ன? What's the meaning of that? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மகா பெரிய தேவன், You are great God. நீ வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், You are a creator of உம்மை heaven. கொண்டுதான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது, உலகம் உமக்காகவே உண்டாக்கப்பட்டது Through you the Lord made the heavens and earth and all things are என்று there. சொல்லி தேவாதி தேவனை பார்த்து கேட்டார். And he said to the Lord, அப்போது காணக்கூடாத தேவன் என்ன செய்தார்? what is the அவனுக்கு முகமுகமாய் பேசினார். He spoke to him face என்ன to face. சொன்னார்? What does he say? இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக, He answered to him, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் பங்கு இல்லை என்றார். unless I wash you there is no portion with you and me. கைகளை தட்டி அப்பாவுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, தீர்க்க தரிசனங்கள் சொல்லலாம், say may அந்நிய prophecies, பாஷைகள் பேசலாம், you may say tongues, பயங்கரமாய் கூட ஜெபிக்கலாம், you may pray well, பலவிதமான மொழிகளை சொல்லலாம். speaking many ஆனால் languages. ஒன்று, But one thing, தேவனிடத்தில் உன்னுடைய பங்கு இருக்கிறதா என்று பார். check your portion whether with God or தேவனுடைய not. பங்கு இல்லாத எந்த மனுஷனும் இரண்டு நினைவாகவே குந்தி குந்தி நடந்து தன் வாழ்க்கையிலே அவன் உபத்திரவத்தையே கடக்கிறான். He who don't have fellowship with God and portion, they are halting between too many opinions on this well. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வேத பகுதிகளை சற்று மிக தெளிவாய் கவனியுங்கள். Very clearly pay your attention to this word. நீங்கள் பாஸ்டர் ஊழியம் செய்யலாம். Maybe doing ministry. இந்த கடைசி காலத்தில் ஒருவேளை இந்த சுவிசேஷகத்தை, இந்த செய்திகளை நான் பேசுகிறதானே எத்தனையோ சேனல்களிலே பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரராய் இருந்தாலும் கூட, Maybe servant of God, those who watch this program in these last days, உங்களுடைய விசுவாசத்துக்கு நேராக தேவன் வைத்திருக்கிற கிரியைகளை கண்டுபிடிக்க வேண்டும். you have to find the deeds from God. ஐயா, நான் பைபிள் காலேஜ் Sir, I படிச்சிருக்கிறேன், studied in Bible நான் college. நன்றாய் வேதம் வாசிப்பேன், I am reading Bible அவை எல்லாம் well. தேவன் ஒரு பொருசாக எடுத்துக்கொள்வதில்லை. It is not important before அவருடைய God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God வேதமே வெளிச்சம், The scripture is light. அந்த வெளிச்சத்தில் இருப்பாயானால் If you remain on that light, ஆதி காலம் முதற்கொண்டு from origin, பூர்வ காலத்திலே from origin, தேவன் என்ன செய்தார்? what does the Lord did? தீர்க்கதரிசிகளை கொண்டு Through the prophets, பங்கு பங்காக portion by வகை portion, வகையாக step by step, திருவலம் பற்றின தேவன். the Lord who revealed. ஆனால் ஆண்டவர் சீமோனை பார்த்து He said சொன்னார், to Simon, சீமோனே, Simon, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் பங்கு இல்லை என்று if I சொன்னார். not wash you, there is no portion with you. ஒருவேளை அப்பா பாஸ்டராகலாம், அண்ணன் பாஸ்டராகலாம், தம்பி பாஸ்டராகலாம், உன் மனைவி கூட ஊழியம் செய்யலாம். Maybe your family members doing the commission of God. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what is the word of God நான் say? உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கு இல்லை என்றார். Unless I wash your legs, there is no portion in me. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Hallelujah. பார்க்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? யோவான் 13 அதிகாரம் 8வது வசனம் அதை பின் வரும் அருவிளக்குகின்றன. John chapter 13 verses 8
நான் says, உங்களோடு கூட சற்று பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீங்கள் நெருங்கி இந்த கடைசி காலத்திலே அவரோடு கூட சஞ்சரித்து அவரோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். in these last days I delight you, bring you into the presence of God. You have to have fellowship with God and live, survive in Him. நீங்கள் முதலாவது சத்தியத்தை அறிந்து கொள்ள First வேண்டும். of all, you know the truth. சத்தியத்தை அறிவீர்கள், அப்பொழுதுதான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Then the truth will set free you. நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் இல்லாமல் போனால் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. If you fail to inherit the truth, you cannot inherit the blessings of God. உங்கள் கவனங்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Pay your attention with Christ. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வெளிப்படுத்தும். This word will reveal how far you in the spiritual realm. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, வேத வசனத்தை கவனித்து Look at பாருங்கள். the word of God. அதைத்தான் வேதாகமம் அழகாக தெளிவாக நமக்கு That's சொல்லுகிறது. what the Bible beautifully, clearly says. அதை பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அந்த பங்கின் வல்லமையை பற்றி சொல்லுகிறார். Chapter 3 verses 1 says about the portion with God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை உலகத்தில் மிகப்பெரிய ஞானி என்று சொல்லப்பட்ட சாலமோன் அந்த பங்கின் மேன்மை பற்றி சொல்லுகிறார். Even Solomon the wise man said about the glory of the portion. பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Ecclesiastes chapter 5 says like that. பிரசங்கின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் இன்னும் அழகாக விளக்குகின்றன. Ecclesiastes chapter 9 verses 9 says. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து Look பாருங்கள். at this word. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible says. நமக்கு தேவன் 12 கோத்திரங்களை கொடுத்தார். The Lord gave 12 tribes அந்த for us. 12 கோத்திரத்துக்கு 12 நாமங்களை கொடுத்தார். And He gave 12 names for the 12 அந்த tribes. 12 நாமங்களுக்கும் ஒவ்வொரு பங்கை வகித்து கொடுக்கும்படியாக தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். The Lord revealed Himself to order the prophets to give portions to the 12 tribes. எசேக்கியேலின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் யார் யாருக்கு என்னென்ன பங்கு என்று அந்த பங்கை வகை வகையாக வெளிப்படுத்துகின்றன. Ezekiel 48 verses 1 onwards says about the parts of portions of என் God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. எசேக்கியேலின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்கள் அந்த பங்கின் விதங்களையும் அதன் வெளிப்பாட்டுகளை குறித்து அங்கே தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். Ezekiel 48 the Lord says about the portion what the Lord gave to His tribes through the prophet. நமக்கு ஒரு பேரை தேவன் கொடுத்து விட்டால் அதுக்குரிய பங்கை நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். If the Lord give a name, He is mighty to fulfill the portion through this name. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது உன்னுடைய ஆசீர்வாத பங்குகள் உனக்கு குறையுமானால் ஏதோ ஒரு இடத்திலே நீ தேவனுக்கு முன்பாக நீ தூரமாய் இருக்கிறாய் என்று அர்த்தம். Believers, if you lack in blessings means you are doing some error in your life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல மணி நேரங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திலே ஆண்டவருக்கு கருத்து எப்படிப்பட்டது என்று அறிந்து அதற்குரிய பங்கை அவர் உனக்கு வகை அறுத்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். According to your deeds, when you pray, the Lord will send His portion according to the measurement of your prayer. என்னோடு இருக்கிற பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமை கொண்டு என்னோடு கூட பேசுகிற அவருடைய வெளிப்படுத்தலை உங்களுக்கு நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசியாக. As a prophet, I reveal the revelations of the Lord who stand with me. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே இயேசுமானவரிடத்திலே நாம் கடந்து வந்திருக்கிற பாதைகள் எவ்வளவு தூரம், அதில் எத்தனை மைல்கள் எத்தனை கல் தூரங்கள் நாம் கடந்து அவரிடத்தில் நன்மையை பெற்றிருக்கிறோம் என்று நம்முடைய பங்கை நாம் கவனிக்க வேண்டும். We have to analyze, check our portions, how far we are, how many up and downs we may cross in the spiritual experience. அந்த 12 நாமத்துக்குரிய பங்குகளை அவர் வகை வகையாக அதை அவர் பிரித்து கொடுத்தார். Portion by portion the Lord separate the blessings for the 12 tribes and their names. இன்னும் உங்களை இன்னும் சற்று தேவனிடத்தில் இன்னும் நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to draw more closer to God. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இன்னும் அழகாக சொன்னார். Apostle Paul said, எபிரேயர் புத்தகம் 3:14 சொல்லும்போது சொன்னான், நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையின் பேரிலே உறுதியாய் பற்றிக்கொண்டு இருப்பவர்களானால் அப்பொழுது கிறிஸ்து உங்களுக்கு பங்குள்ளவராய் இருப்பார் என்று சொன்னார். For we have become partakers of Christ if we hold fast the beginning of your assurance firm until the end. நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்ததான From the beginning, நம்பிக்கை confident, கிறிஸ்துவிடத்தில் இருக்குமானால், if remain in Christ, உறுதியாய் இருக்குமானால், if you confirm, நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். there is assurance in the pleasureful part of Christ. ஒரு கடந்த ஒரு விதமான காலத்திலே நான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தேன், இன்றைக்கு என் ஆசீர்வாதம் தாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று யோசித்து பாருங்கள். Those I am very blessed, now the lack, what is the reason?
ஒரு காலத்திலே நான் மிக மகிழ்ச்சியா இருந்தேன், என்னுடைய மகிழ்ச்சி குறைந்ததற்கு என்ன காரணம்? Those say I'm so happy, now some lack in blessings. What is அப்போ the reason? தேவனிடத்துக்குரிய பங்கை நீ சரியாக அனுபவிக்கவில்லை, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அர்த்தம். You're not taste the blessings of God, you're not claim the blessings from God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தாவீது அரசனை பாருங்கள். Look at King David. அவன் இஸ்ரவேலை தேசத்தின் அரசனாய் இருந்தாலும் கூட, Even though he was a king of ஆனால் Israel, அவனுடைய வாழ்க்கையிலே ஒன்றை அவன் தீர்மானித்திருந்தான். he decided one thing in his life. அவன் சொல்லும்போது சொன்னான், When he said, கர்த்தர் தான் என்னுடைய பங்கு என்றான். the Lord is my portion. வேதம் சொல்லுகிறது, The Bible கர்த்தாவே நீர் என் பங்கு என்றான். Lord, you're my portion. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவன் வாழ்ந்த இஸ்ரவேல் நாட்டை குறித்தோ ஆசீர்வாதங்களை குறித்தோ ஐஸ்வரியத்தை குறித்து அவன் பங்கு என்று சொல்லவில்லை. He doesn't bother about his country and his own land. கர்த்தாவே நீரே என் பங்கு, You're my part. நான் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சொன்னான். Because I keep your words. He நாம் said, வசனத்தை கைக்கொள்ளுகிறோமா? we are keeping the word of God. அவர் or நமக்கு not? கொடுத்த வார்த்தையின்படி கைக்கொண்டிருக்கிறோமா? We are keeping the word of God or அவர் not? நமக்கு கொடுத்த நன்மைகளை நாம் அனுபவித்து விட்டு அவருக்கு உண்மையா இருக்கிறோமா? We are faithful before God or not? என் அருமையானவர்களே, Beloved, ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் one thing கொள்ளுங்கள். understand. தேவன் உன்னுடைய பங்காய் இருப்பாரானால், If the Lord is your portion, தேவனுடைய பங்காய் if the இருப்பாரானால் Lord is your part, உனக்கு விரோதமாய் ஒருவன் நிற்க மாட்டான். no weapon can form against you. கைகளை shall தட்டி அப்பா prosper. குரலையா சொல்லுங்களே, Hallelujah. கர்த்தாவே நீர் என்னுடைய பங்கு என்று சொன்னான். He said, you are my part. யோசித்து பாருங்கள், Just think. உலகத்தில் அவனுக்கு மனைவி பிள்ளைகள் ராஜாங்கம் இருந்தும் கூட He had even the great kingdom அவன் and சொன்னான், family. He said, நீரே என் பங்கு என்றான். you are my portion, கர்த்தாவே நீரே என் பங்கு, Lord, you are my portion. உம்மை தவிர எனக்கு பங்கு வேற ஒன்றும் இல்லை என்றான். Without you, I don't have அதனால் anything. நான் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டு வருகிறேன். So I am keeping your நீ இந்த word. வேதத்தை கையில் எடுத்து வருவது உண்மையானால், When, if you truly carry the இந்த Bible, வசனத்தை பின்பற்றுவது உண்மையானால், truly follow the தேவ word, குமாரனுக்கு முன்பாக நீ இருப்பது if உண்மையானால், you truly stand before the Son of காணக்கூடாத God, இறைவனுக்கு நீ பிள்ளையா இருப்பது உண்மையானால், பரிசுத்தாவியை நோக்கி நீ கூப்பிடுவது உண்மையானால், if you truly cry into the Holy Ghost, உன்னுடைய பங்கு தேவாதி தேவனாய் your இருப்பார். portion is the Lord God கைகளை alone. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. சங்கீதங்களின் புத்தகம் 119:57 சொல்லுகிறது, Psalm 119 verses கர்த்தாவே 57. நீரே என் பங்கு என்றார். Lord, you are my நீரே portion. என்னுடைய பங்கு, You are my portion. நீரே என்னுடைய பங்கு, You are my நான் portion. உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறேன். I have promised to keep உம்முடைய thy வசனத்தை நான் words. கைக்கொள்ளுவேன். I keep thy அந்த words. வார்த்தையின்படி நான் ஜீவிப்பேன். I will live according to your word. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய வாழ்க்கை இரண்டு நிறைவாய் இருக்கக்கூடாது. Don't halting between two ஒரே many ஒரு mind. காரியம். One thing. என் இயேசு My Jesus என்னுடைய பங்கு, is my portion. என் வாழ்க்கை My life என் இயேசுவின் பங்கு, is portion of என் Jesus. சந்தோஷம் My joy இயேசுவின் பங்கு. is a portion of நீ Jesus. அப்படி பங்குள்ளவளாய் இருப்பாயானால், If you are the உன்னை partaker of போல Jesus, ஆசீர்வதிக்கப்பட்டவர் எவர்களும் இல்லை. you are very, very blessed சில child. நேரங்களில் மனம் கசந்து அழுவோம். Sometimes we cry ஐயோ bitterly. என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை, Oh, why is such a problem ஏன் in my நான் life? தொடர்ந்து ஏமாற்றம் Why I அடைகிறேன். am cheated என் on this அருமையான world? தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக் one thing, கொள்ளுங்கள். keep it in your mind. நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசும் பொழுதெல்லாம், When I used to speak unto God, பரிசுத்தாவியை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் I used to cry unto ஒன்றை God. மாத்திரம் கேட்பேன், One thing used to ask, தேவகுமாரனே, Son of God, இன்று என்னுடைய பங்கு என்ன, today what is my இன்று நான் portion? என்ன செய்ய வேண்டும்? Today what should I do? என் அருமையான மகனே மகளே, Beloved son and ஒவ்வொரு மனுஷனுக்குரிய பங்கை அவர் கொடுக்க வல்லமை உடையவராய் The இருக்கிறார். Lord is mighty to concern about our portion. தேவனை ஒரு ஆதாயத்துக்காய் பயன்படுத்தக்கூடாது, For some blessings don't seek God. அற்புதங்களுக்காய் For பயன்படுத்தக்கூடாது. the miracle don't use God. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் பங்காய் இருக்க வேண்டும். The Lord is your portion. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அதைத்தான் தாவீது சொன்னார், That's what King David கர்த்தாவே நீரே என் பங்கு என்றார். Lord, you are my portion. தேவாதி தேவனே, The Lord நீரே என்னுடைய பங்கு, You are my portion. எனக்கு வேற எதுவும் பங்கு இல்லை. I don't have anything on this earth. யோசித்து பாருங்களேன் Just think. என் அருமையானவர்களே, Beloved, பங்கு பங்காளிக்கு தான் கொடுப்பாங்க. portion will go to the partakers. இயேசு நமக்கு பங்காளித்தான். Jesus is our partaker. ரோமர் 8 சொல்லுகிறது, Romans 8. சகோதரன் முகது பேரான He சகோதரனா. is a first born and first ஒரு brother. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், என் பங்கு இயேசுவண்டை இருக்கிறது, My portion is அது in the இன்றைக்கு Lord. அவர் எனக்கு Today தருவார். he'll give you. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah to the ஐயா Lord. என்றெல்லாம் தடைப்பட்டிருக்கிறது, Sir, everything's are blocked. கவலைப்படாதீர்கள், Do not worry about it. மனம் Do கலங்காதிருங்கள். not be dismayed. இயேசுவின் நாமத்தில் In the சொல்லுகிறேன், name of Jesus, உங்களுடைய பங்கை அவர் உங்களுக்கு தருவார். He will give your portion. இதுதான் அவருடைய பங்கு. This is the portion. தாவீது of God. சொன்னான், King David said, கர்த்தாவே Oh Lord, நீரே என் பங்கு, the Lord is my portion. நான் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறேன், I have to keep அதை thy கை words. கொண்டு வாழ்வேன். I
I will live. அதை கைக்கொள்ளுவேன். I will keep. இதுதான் அவனுடைய ஜெபத்தின் வல்லமை. This is the power of his prayer. அதைத்தான் தாவீது சொன்னார். That's what David said. என்ன சொன்னார்? What does he say? கர்த்தர் என் சுதந்திரமும் The Lord is my என் inheritance பாத்திரத்தின் பங்குமானவர் and the என்றார். portion of my cup. கைகளை தட்டி அப்பாக்கு ஒருளையா சொல்லுங்களேன். Hallelujah. கர்த்தர் ஒருவரே என் சுதந்திரம் The என்றார். Lord is my inheritance. கர்த்தர் ஒருவரே என்னுடைய சுதந்திரம். He is my inheritance. என்னுடைய பாத்திரத்தின் பங்குமானவர். He is a portion of my cup. தேவரீர் என் சுதந்திரத்தையும் காப்பாற்றுகிறீர் He என்றார். will preserve my inheritance. கை தட்டி அப்பாக்கு ஒருளையா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. கைகளை தட்டி ஒருளையா சொல்லுமா. Say hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand. கர்த்தரே என் பங்கு. The Lord is my portion. என் பாத்திரத்தின் பங்கு. Portion of my cup. என் சுதந்திரத்தை தேவரீர் Every காப்பாற்றுகிறீர். காப்பாற்றுவேன். வேதம் சொல்லுகிறது. The Bible தாவீது சொன்னான், King David said, கர்த்தர் ஒருவரே என் சுதந்திரம் the என்றார். Lord is my inheritance. என் பாத்திரத்தின் He is a பங்குமானவர். portion of my cup. அவர் கொடுக்கிற பாத்திரத்தில் தான் நான் பங்கு பெறுவேன் என்றான். I am a partaker of his cup. என் சுதந்திரத்தை தேவரீர் He will காப்பாற்றுகிறீர். preserve my inheritance. சங்கீதங்களின் புஸ்தகம் 16:5 Psalm சொல்லுகிறது. 16 verses 6வது 5. வசனம் என்ன சொல்லுகிறது? Verses 6. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது என்றான். I obtain a portion from a finest place. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அலலையா சொல்லுங்களேன். Hallelujah. நேர்த்தியான இடம், In a superior place. சரியான இடம், Perfect place. உண்மையான இடம், Amazed place. உத்தமமான இடம் Upright place. எனக்கு பங்கு கிடைத்தது. I obtain my portion. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு I have என்றான். a wonderful inheritance. கை தட்டி அப்பாக்கு 3 அலலையா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இன்றைக்கு நேர்த்தியான இடத்துக்கு வந்திருக்கிறாய். Today you may come from இன்று உன்னுடைய பங்கை அவர் உனக்கு தருவார். Today he will give your நீ lot. எதையெல்லாம் கற்பனை செய்திருந்தாயோ What is your அதை imagination? கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் He is இருக்கிறார். mighty to fulfill your கரங்களை desires. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say பார்க்கலாம். hallelujah. ஹalleluya. Praise the Lord. Say hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible நான் says, சொல்லவில்லை. I am not saying, என் அன்பு மகனே மகளே. son and daughter. சங்கீதங்களின் புஸ்தகம் 73:26 வாசிப்போமா? 73 verses 26. சங்கீதம் 73:26. என் மாம்சமும் என் இருதயமும் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. ஆம், தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். கைகளை தட்டி Hallelujah. ஹalleluya. Praise the Lord. சத்தம் ஒரலையா சொல்லுங்க. Say hallelujah. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. Place your என் hand on your இருதயத்தின் பங்குமானவர், என் இருதயத்தின் பங்குமானவர். He is my heart and my portion forever. அவர்தான் நம்முடைய கன்மலை. He is our solid rock. யோசித்து பாருங்கள். Just think. இயேசு இருதயத்துள் பங்கா இருப்பாரானால் If Jesus is your அவர் portion, சொல்லுவார், he will say, மகனே my son, மகளே, daughter, இதை நான் உனக்கு I செய்வேன், will do for you. இதை நான் உனக்கு I தருவேன். will do this for you. உன்னுடைய ஆசீர்வாதமான முழு பங்கும் அவரிடத்தில் தான் இருக்கிறது. Your blessings is in the Lord. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So Lord said, பூர்வ காலங்களில் from origin, பங்கு பங்காக, portion by portion, எப்படி பங்கு பங்காக, part by part, வகை வகையாக part by part, தீர்க்கதரிசிகளை கொண்டு பிதாக்களுக்கு திருபலம் பற்றின தேவன். the Lord want to reveal through his seers. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியது என்பதை மறந்து Don't விடாதீர்கள். forget that blessings belong to you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. தேவன் உங்களுக்கு பங்கு வைத்திருக்கிறார். Your portion stored in the sight of அத்தனை God. மகிமையான தேவன். ஒவ்வொரு மனுஷனுடைய பங்கும் யாரிடத்தில் இருக்கிறது? அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. Everything is in the Lord. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கலங்குவோம். May worried about the future. ஒரு தைரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். I'm encouraging you. தேவனே, என்னுடைய பங்கு உம்மிடத்தில் இருக்கிறது, My portion is in you. அதை எனக்கு தாரும். Give to me. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. என்னுடைய பங்கு My portion உம்மிடத்தில் இருக்கிறது. is in the சற்று Lord. யோசித்து பாருங்கள். Just think. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible says, நான் சொல்லவில்லை. I'm not. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் என்றார். he is my solid rock and my portion. இருதயத்தில் இயேசுவை கொண்டு வாருங்கள். Bring Jesus into your heart அவர் உன் கதவை and தட்டுவார். he'll knock your heart. என்று அவர் உன் இருதயத்தில் இருப்பாரானால், இருதயத்தில் பங்காய் இருப்பாரானால் உனக்கு அவர் பதில் கொடுத்து கொண்டே If the இருப்பார். Lord is your portion, immediately he will give reply to you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Loudly. அவர் உன் பங்காய் இருக்குமானால், If he is your portion, அவர் உன்னுடைய பங்காய் if இருப்பாரானால், he is your portion, நீ அவருடைய கிரியைகளை சொல்லுவாய். you will declare the deeds of God. ஒரு நாள் நெகோமியா என்ன செய்தான்? Nehemiah said, நெகோமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், chapter 8, நெகோமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். verses 10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் போய் கொழுமையானதை புசித்து கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah.
நீங்கள் சொல்ல வேண்டிய விதம் அதுதான். You have to say to பக்கத்துல கை கொடு சொல்லு, இன்னிலிருந்து நல்லதே நாம் புசிப்போம், நல்லதையே புசிக்கணும். கொழுமையானதை புசிப்போம், கொழுப்பானதை புசிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நெகோமியாவின் மூலமா தேவன் சொன்னார், Through Nehemiah நீ said, பின்னும் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, you said to them, நீங்கள் கொடுமையானவர்களை புசித்து மதுரமானதை குடித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை கை அனுப்புங்கள். தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லியா. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. yes, glad. உன் பை ஃபுல் ஆயிடுச்சா? If you overflow, ஒன்றுமில்லை, அவனுக்கு பங்கு கொடு, send portion to others. எடுத்து கொடு. Send portion to others. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் அருமையான மகனை மகளே, Son and daughter, யோசித்து பாருங்கள், Just think. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். how great he is. நீ எவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளை தெரியுமா? Do you know how great your God உட்கார்ந்து நீ is? அழ வேண்டாம், Don't cry for கவலைப்பட something. வேண்டாம். Don't worry about ஐயோ it. வருமானம் வரலையே, No wages. உன்னுடைய பங்கு அவர்கிட்ட இருக்கு. Your part is in the கை Lord. தட்டி ஒரு அழையா சொல்லுங்களே. பூர்வ காலத்தில் From origin, பங்கு பங்காக portion by portion, ஒவ்வொரு மனிதனுக்குரிய பங்கை to the people, வகை வகையாக, step by step, டிஃபரன்ஸ் ஆக part by part. அப்படியே மாற்றி மாற்றி He இவனருக்கு இன்னார் என்று அவர் பகிர்ந்து கொடுத்தாராம். The Lord shared to his children. ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். Send வாசிக்கலாம். portion to him who has nothing. இந்த நாள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு கை பரிசுத்தமான நாள். தட்டி பார்க்கலாம். Let's clap. இன்னைக்கு நீ வந்தது சரின்னு சொல்றேன். ஒரு அல்லையா This சொல்லுங்க. day is right. இந்த day. நாள் For this day அவருக்கு is பரிசுத்த பரிசுத்தமான நாள். ஒரு அல்லேலூயா Holy சொல்லுங்களே. to our பரிசுத்தமான நாள தான் பரிசுத்த அப்பத்தை புசிக்க முடியும். you can eat holy bread. ஆமென் சொல்றங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வாசிக்கலாம். விசாரப்பட வேண்டாம். நீங்கள் பக்கத்துல சொல்லுங்க, விசாரப்படாதீங்க, Do not கவலைப்பட be சொல்லு. grieved. கவலைப்படாதேன்னு சொல்லு. Do not be grieved. விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி லேவியர்கள் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள். கை தட்டுங்க பார்க்கலாம். Let us clap. பக்கத்துல கை கொடு சொல்லு. அழாத சிஸ்டர், Do not be cry. அழாத sister. brother. Do not be cry, brother. நடக்க வேண்டியது நடக்கும் பிரதர். All things will எது smoothly take place. நடக்குதோ அது நன்றாவே நடக்கும். All things will எது smoothly நடக்க take கூடாதோ place. நடக்க கூடாதது. வாசிக்கலாம். இந்த நாள் பரிசுத்தமான நாள். இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் ஆம் புசித்து குடிக்கவும் புசித்து குடித்தும் பங்குகளை அனுப்பவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இனிமே நான் கொண்டாடுவேயா, We will என் celebrate. பங்கு எனக்கு முழுசா I கிடைச்சிடுச்சு. obtain my portion. கை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. என் பங்கு முழுசா கிடைச்சிடுச்சு. I receive my portion. என் from ஊடு God. எனக்கு கிடைச்சிடுச்சு. I receive my house. என் லேண்ட் எனக்கு கிடைச்சிடுச்சு. I receive my land. என் பொருள் எனக்கு கிடைச்சிடுச்சு. I receive my belonging. கை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா Let us சொல்லுங்களே. clap and say hallelujah. உன் பங்கு எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. Your portion is in the Lord. நம்ம தான் கலங்கி நிக்கிறோம். We are troubled. தீர்க்கதரிசிகளுக்கு மூலமாய் திருவிழம் பற்றி பிதாக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின He ஆண்டவர். will reveal our forefathers through his உலகம் உங்களை தள்ளி போகலாம், world may reject you. ஆனால் ஆண்டவருடைய பங்கு உன்னை விட்டு But போகவே the portion of போகாது. the Lord will never ever கைகளை go from தட்டி you. ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உன்னுடைய பங்கு Your portion உனக்கு வரும். will come to you. விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்களே. If you believe, say hallelujah. விசாரப்பட வேண்டாம், Do not be dismayed. சந்தோஷப்படுங்கள். Rejoice. சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுங்க. 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What's the word of God உலகம் says? எங்கிலும் பஞ்சம் உண்டானது, When famine sweep the முழு earth, தேசமும் பஞ்சத்தில் நிரம்பினது. all the nations under the grip என் of அருமையான கர்த்தருடைய famine. பிள்ளைகளே, Beloved. அப்பொழுது Then உலகத்தில் பல தேசத்தின் மனிதர்கள் எல்லாரும் வந்து எகிப்திற்கு வந்து யோசேப்பின் மனுஷனிடத்திலே தன் நிலங்களை பணங்களை கொடுத்து தானியங்களை வாங்கிக் கொண்டு அடமானங்களை போட்டு வாங்கிக் கொண்டு தன் ஜீவனங்களை பண்ணும்படியாக உயிர் தப்பி பிழைக்கும்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். People from various parts of the nation went to Joseph and they hand over their belongings and get some grains. அந்த சமயத்தில் In that time, நம்முடைய பிதாவாகிய யாக்கோபுக்கும் ஒரு இக்கட்டு வந்தது. our father Jacob also under the grip of அவர்களுடைய famine. வாழ்க்கையிலும் பஞ்சங்கள் வந்தது. Famine sweep up his பணங்கள் life. இருக்கிறது, வெள்ளி
வெள்ளி காசுகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. gold and silver with him, ஆனால் தானியங்கள் அல்ல. but no grain. அப்பொழுது அவன் என்ன செய்தான்? What does he did? தன்னுடைய பிள்ளைகளை 11 பிள்ளைகளையும் எகிப்திற்கு அனுப்பினான். He sent for these 11 children to முதலாவது Egypt. 10 பிள்ளைகளை அனுப்பினான். First time he sent அங்கே 10. ஒரு சந்தர்ப்பம் மாறுகிறது. Something's happened. திரும்ப 11 பிள்ளைகளும் Again he போகிறார்கள். sent 11 children. 11 பிள்ளைகள் போன பிறகு When they went, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த குடும்பம் நிஜஸ்தரான குடும்பம். this family is a faithful family. இவர்கள் நிஜஸ்தர்கள். They are faithful. வேதாகமத்திலே நிஜஸ்தரான ஒரே ஒரு குடும்பம் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நம்முடைய குடும்பம் தான் நிஜஸ்த குடும்பம். Christian family is faithful in this world. யாக்கோபின் சந்ததியாகிய நிஜஸ்தர்களே, Generation of faithful வேதம் Jacob. சொல்லுகிறது Bible says இவர்கள் நிஜஸ்தர்கள். they are faithful. இவர்கள் சொன்னார்கள். They said அப்பொழுது தன்னுடைய சகோதரன் பெனியமேனை கூட்டிக்கொண்டு எகிப்திற்கு போகிறார்கள். they went to Egypt with their brother என் Benjamin. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, Beloved. யோசேப்பு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். Joseph lifted up his eyes. அவர்களை பார்த்த உடனே When he saw them, தன்னுடைய தாய் பெற்ற மகன் பென்னியமின் அவனை கண்டான். and he found Benjamin, his அப்பொழுது brother. யோசேப்பு வருகிறான். Joseph came இவர்களை பார்த்து கேட்டான், and he asked to them, நீங்கள் சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா is என்று it your கேட்டான். younger brother? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், They said, ஆம் இவன் தான் இளைய Yes, சகோதரன் he என்றார்கள். is younger brother. அப்பொழுது அவன் என்ன செய்தான்? What does he do? அவனை பார்த்து தன் சொந்த தம்பியை பார்த்து, To the own brother, மகனே, my son, தேவனுடைய கிருபை உன்னோடு இருப்பதாக may என்றார். the favor of God be with you. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. பக்கத்துல கை கொடுசுங்கள். தேவனுடைய கிருபை இன்று முதல் Mercy நம் of அனைவரோடும் God இருப்பதாக. will be with us. ஒரு அல்லேலூயா, Hallelujah. ஹalleluya. Praise Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானது. When famine came, எல்லாரும் தானியங்களை வாங்கி சென்றார்கள். everyone bought the ஆனா நடந்தது என்ன? grains. What happened? அவன் தன் கண்களை ஏறெடுத்து He பார்த்தான். lifted up his eyes தன்னுடைய சகோதரரை சந்தித்தான். and to meet his brother. ஆனால் இவன் சிறு வயதிலே இவன் விற்கப்பட்டு எகிப்திற்கு வந்து விட்டான். He was sold and came to Egypt. இவன் தம்பியின் முகம் அவனுக்கு மறந்து He போனது. forgot the face of his brother. அவன் தம்பி ஞாபகம் அவனை விட்டு விலகி போனது. அவன் முகம் அவனுக்கு தெரியவில்லை. He did not know his அப்போது face. கேட்கிறான், And he said, நீங்கள் சொன்ன இளைய சகோதரன் இவன் தானா என்றார். is it your brother Benjamin? அவ்வளவுதான். அவர் சொன்னார்கள், ஆம் என்று They said, சொன்னார்கள். yes. அவன் அவர்களை பார்த்து சொன்னான், And he said to them, மகனே, my son, சொந்த அண்ணன் சொல்லுகிறான், own brother மகனே, said, my son, தேவனுடைய கிருபை உன்னோடு இருப்பதாக. may the grace of God be தேவன் with உனக்கு you. கிருபை செய்வாராக. May the Lord give grace தேவன் to உனக்கு you. இரக்கம் செய்வாராக May he give his என்று சொன்ன mercy உடனே immediately. தன் தாய் பெத்த பிள்ளை அல்லவா, His brother. அதை போலதான் நம்முடைய ஆண்டவரும். Same way our நான் Father. பெற்ற பிள்ளைகள் அல்லவா, Oh my children. நான் பெற்ற பிள்ளைகள் அல்லவா, These are my children. நான் பெற்ற பிள்ளைகள் அல்லவா, These are my children. என் பங்குகளை என் பிள்ளைகளுக்கு நான் தரட்டும் Let me என்பார். give my portion to my children. என் அருமையான மகனே, மகளே, Son and daughter. அவ்வளவுதான். That's all. மகனே என்று சொல்லிவிட்டு He said, my son. தன் தம்பியை பார்த்த உடனே When he looked his தன் brother, சகோதரனுக்காக for his அவன் brother, உள்ளம் பொங்கினது. his heart overflowed. பொங்கினபடினாலே Because overflow. அவன் அழுவதற்கு இடம் தேடி Searching the place to துரிதமாய் cry. ஓடி Ran after the அறைக்குள் சத்தமிட்டு அழுதான். And cried loudly. ஆண்டவரே, Lord, கர்த்தாவே, my God, என் தம்பியை பார்த்துட்டேன், I met my என் brother. சகோதரனை பார்த்துட்டேன். I met my brother. இவன் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினதா. His heart overflowed for his ஓடுறான். brother. He ran rashly, ரூமுக்குள் ஓடி searching the room. சத்தமிட்டு அழுகிறான். He cried loudly. ஓ என் தகப்பனே, Oh my Lord, என் ஆண்டவரே, my God, என் தம்பியை பார்த்துட்டேயா, I meet my என் brother. சகோதரனை பார்த்துட்டேயா. I meet my brother. புலம்பி அழுதான். He cried. நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்கும்போது சொல்லுவார், Every day the Lord also used to பிதாவே, say, Father, என் மகளுக்காக நான் ரத்த சிந்திருக்கிறேன். I shed my blood for my daughter. அவள் என்னிடத்தில் கேட்கிற பங்கை நான் கொடுக்கட்டும், Let me give the portion what she needs. அவளுடைய பங்கை நான் தரட்டும் Let me give the portion. என்று சொல்லி அவர் உனக்காய் He பேசுவார். will speak for you. ஐயோ, எனக்கு யார் பேசுவது? Oh, who will speak for me? ஐயோ, யார் என் வாழ்க்கை பேசுவது? Who will do something for எனக்கு me? மனைவியும் போய்விட்டது, I lost my என் wife. பிள்ளையை வைத்து பரிதவிக்கிறேன், Even I am என் suffering by அப்பாவும் children. போயிட்டாங்க, Even I என் lose my அம்மா father. போயிட்டா, No mother. ஐயோ ஆண்டவரே Lord, என்று பரிதவிக்கும் பொழுது when we in the miserable அவர் condition, உன்னை நோக்கி பார்ப்பார். He'll concern about you. உன் கண்ணீரை அவர் காண்பார். And He'll see your tears. உன் கண்ணீரை எல்லாம் துருத்தில் பிடிப்பார். Your tears are counted in the நீ sight of அழுகிற God. அழுகையின் குரலை கேட்பார். He'll hear your cry. இவன் உள்ளே போனான், He get into the room கண்ணீர் விட்டு அழுதான். and cried loudly. அழுது விட்டு Then வெளியே வருகிறான். he came out from the தன் room, முகத்தை கழுவிக்கொண்டான். washed his face, கழுவிக்கொண்டு and
அவர்களுக்கு முன்பாக வந்தான். He came before என்ன them. சொன்னான் தெரியுமா? You know what does he போஜனம் வையுங்கள் என்றான். Place food. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி ஹalleluya. Hallelujah. போஜனம் வையுங்கள் என்றான். Place food before வேதம் us. சொல்லுகிறது, The Bible says எபிரெயரோடு எகிப்தியர்கள் போஜனம் பண்ணுவதை விரும்பவே மாட்டார்கள். Egyptians did not like to eat with Hebrews. My son, look here. எபிரெயரோடு கூட எகிப்தியர்கள் என்ன செய்ய மாட்டார்களா? போஜனம் பண்ண விரும்பவே They மாட்டார்கள். don't like to share their உங்களோடு food. யார் போஜனம் பண்ண விரும்பாமல் போனாலும், Maybe nobody like to share ஆனால் the அங்கே food. இருந்தவன் எபிரெயன், எகிப்தியன் அல்ல. எபிரெயன் எகிப்தியன் வேஷத்தில் உட்கார்ந்திருந்தான் யோசேப்பு. But Joseph wearing the dress of Egyptian in that. அல்லேலூயா. Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Can you believe? நடந்தது என்ன தெரியுமா? What happened? அவனுக்கு ஒரு டேபிளை போட்டார்கள். They placed a table before him. அதுவரையும் அவனுடைய சகோதரர்கள் Still his brothers, யோசேப்பு எகிப்தியன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். they thought that he is Egyptian. அதுவரை எண்ணிக்கொண்டுதான் இருந்தார்கள். Still they thought யோசேப்புக்கு ஒரு டேபிளை that. They போட்டார்கள். placed அவன் table for டேபிளே Joseph. போஜனத்தை வைத்தார்கள். And they placed food. ஆனால் But மீதி 11 டேபிளும் வரிசையாய் போட்டார்கள். 11 tables இதை placed பார்த்த before them. இவர்களுக்கு ஆச்சரியமானது. They were amazed about Glory! கைத்தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். Say hallelujah. ஆதியாகமத்தின் புஸ்தகம் Genesis 43 அதிகாரம். 43. என் அருமையானவர்களே, 29, 30, 31 வாசிப்போமா? 29 onwards. அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் தாய் பெற்ற தன் குமாரனாகி சகோதரன் பென்யமீனை கண்டு, தன் சகோதரனாய் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் நீங்கள் எனக்கு சொன்ன இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, இவன் தானா என்று கேட்டு, மகனே, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கரங்களை கடவர் தட்டி என்றான். அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ஹalleluya. Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இன்று முதல் கர்த்தர் கிருபை இந்த செய்வார். முதல் கர்த்தர் கிருபை செய்வார். எதையெல்லாம் நீங்க இழந்திருந்தீர்களோ Whatever you may lose, அதற்கு பதிலாக இரட்டத்தனையா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். instead of your loss, he will give you double portion. என் அருமையான மகனே, மகளே, Son and daughter. வேதம் சொல்லுகிறது, The Bible says, மகனே கர்த்தர் கிருபை செய்வாராக. my வாசிக்கலாம். son, may the Lord Yos- be gracious to you. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் பொங்கினதாயா? அவன் அழுகிறதற்கு இடம் தேடி உலகத்துல யாராவது நெஞ்சும் பொங்கி இதை பார்த்திருக்கீங்களா? இவனுடைய உள்ள என்ன பண்ணிச்சான்? பொங்கின பொங்கிச்சாயா? Overflowed. பொங்கிச்சான். His heart overflowed. யோசித்து பாருங்கள், இன்றும் உங்களுக்காக அவருடைய இருதயம் பொங்கும். Today, his heart also deeply set up for you. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Say hallelujah. Praise the Lord. வாசிக்கலாம். அவன் அழுகிறதற்கு இடம் தேடி இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை தன் கழுவி முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே வந்து தன்னை தன்னை அடக்கிக் கொண்டு போஜனம் வையுங்கள் கை என்றான். தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹலோ, போஜனம் கொடுத்துடலாமா? He said, serve the meal. ஹலோ, கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. போஜனம் வையுங்கள் என்றான். எகிப்தியர் எபிரெயரோட சாப்பிட மாட்டார்கள். எகிப்தியர் எபிரெயரோடு சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்கும். ஆகையால் ஆம். அவனுக்கு தனிப்படவும் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரை அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். உட்கார வச்சுட்டாங்க. வாசிக்கலாம். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி உயர்த்துவார். World will amaze you. நீ கீழாகாம மேலாவாய். The Lord will lift உன்னை your head. பார்க்கிறவன் ஆச்சரியப்படுவான். People will amaze you, those who look. பார்க்கிறான். அப்படி உட்கார வைத்தோனே அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது தீர்க்க தரிசனம், அவன் தனக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த போஜனத்தை அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். கை தட்டு. Glory. Praise God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உங்க போஜனம் இப்ப யாருகிட்ட இருக்கு? Where is your என் portion? அப்பன் இயேசு கிட்ட இருக்குது. The Lord Jesus. அவர் உங்களுக்கு சரியா பங்கிடுவாரு. ஆனா அவன் சொந்த தாய் பெத்த பிள்ளைக்கு 5 பங்கு, மற்றவர்களுக்கு 1 பங்கு. உங்க அப்பா உங்களை பெத்தது உண்மையானால் இன்று முதல் நீ 5 பங்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். Benjamin's portion was 5 times as much as any of them. Same things will happen in your life also. வாசிக்கலாம். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை
பார்க்கிலும். பக்கத்துல இங்க பாருங்க, எல்லாரையும் பார்த்துக்கோங்க. எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் கை இருந்தது. தட்டி ஓர் அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன கை தட்டு? இந்த வசனத்தை பிரசங்கத்தை நீ எந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ சகோதரனே, நீ வண்டியில கேட்டுக்கொண்ட, கார்ல கேட்கிறையோ, உன் பங்கு உனக்கு கிடைக்கும். From which place you may asking hearing the message. எத்தனை மடங்கு? How many? 5 மடங்குக்கு மேலாய். 5-fold. இதுவரை குந்தி குந்தி நடந்து உன் ஆசீர்வாதத்தை இழந்து நீ Maybe halting between too many opinions and give up your பூர்வ blessings. காலம் முதல் From origin. பங்கு பங்காக, Portion by வகை portion. வகையாக, Part by part. வகை வகையாக Part by part. தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவலம் பற்றின தேவன் The Lord, one who reveal his deeds through his prophets. இன்றைக்கு அடியன் மூலமாய் உங்களுக்கு திருவலம் பற்றுகிறார். Through me the Lord declared. உங்கள் பங்கு எத்தனை மடங்கு? How many? எத்தனை times? மடங்கு? How many times a 5 portion? மடங்குக்கு மேல. More கை than தட்டி 5%. அப்பாக்கு 3 அலையா சொல்லுங்களேன். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் Today the blessings of your life. 1 மடங்கல்ல, Not 1, 2 மடங்கல்ல, not 2. 5 மடங்குக்கு மேலே. More than 5. 5 மடங்கு. More than 5. 5 பங்கு. More than 5. கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். இப்போ உன்னுடைய ஆசீர்வாதம் இப்ப யாருகிட்ட இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Now where is your blessing? என் கர்த்தரிடத்தில் Is இருக்கு. in the Lord. வாசிக்க கேட்போமா? லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அத்தியாயம் Luke 22. 17வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். 17th word. லூக்கா 22:17. அவர் பாத்திரத்தை எடுத்து அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கை கொள்ளுங்கள். தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அப்படியே 2 கையை உயர்த்தி Lift up your எல்லாரும் hand. எழுந்து நிற்கலாம். Everyone stand. உங்க பங்கை உங்களுக்கு கொடுக்க போறேன். I'm going to give your portion. நீங்கள் இந்த பங்கை எடுத்துக்கொண்டு Take the portion. நீங்கள் சந்தோஷமாய் செல்லணும். Joyfully go. துக்கத்தோட அல்ல, Do not be sorrow. மன மகிழ்ச்சியோடு கூட, Go with joy. ஆனந்தத்தோடு கூட With rejoice. நீங்கள் செல்லும்படிக்கு When you go. கர்த்தர் இந்த பங்கை உங்களுக்கு May ஆசீர்வாதமாக்கி the Lord தருவார். bless this portion. அப்படியே பைபிளை கீழே வச்சிரு. Place in a Bible. என் பங்கும் இடத்தில் இருக்கிறதே. My portion is in you. தீர்க்கதரிசிகள் மூலமாய் Through the prophets. பிதாக்களுக்கு திருவலம் பற்றினீரே, Reveal to our forefathers. இன்றைக்கும் எங்களுக்கு திருவலம் Today பற்றியிருக்கிறேன். you reveal unto என் us. பங்கை எனக்கு தாரும். Give my portion. என் பங்கை எனக்கு தாரும். Give my portion. என் பங்கை எனக்கு தாரும். Give my portion. 5 மடங்குக்கு மேல் என்று சொன்னீரே. More than 5. 5 பங்குக்கு மேல் என்று சொன்னீரே. As much 5. யோசேப்பை போல Like Joseph. எங்களை என் தகப்பன் ஆசீர்வதிக்கும் பொழுது When our father blessed. கிருபை எங்களுக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. Send forth your mercy. எங்களுடைய பாத்திரத்திலே In our cup. எங்களுடைய ஆசீர்வாதம் 5 மடங்குக்கு மேல Bless இருக்கு. more than 5. எங்களை ஆசீர்வதியும் என்று Bless சொல்லி us. அப்படியே கரங்களை உயர்த்துங்கள். அப்படியே 2 கைகளை உயர்த்துவோமா? Lift up your both hands. ஒரு வசனங்களை We are வாசிக்கலாம். going to read a word. லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் Luke 22, 19-20வது வசனங்களை வாசிக்கலாம். 19 and 20. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக இது கொடுக்கப்படுகிற உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி என்னை நினைவு இதை கூறும்படி செய்யுங்கள் என்றார். இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு போஜனம் பண்ணின அவர் பின்பு அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த பங்கை எனக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். Make it bless. Your mother you are pray. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, பூர்வ காலத்தின் ஆண்டவரே பங்கு பங்காகும் ஆண்டவரே, வகை வகையாகும் ஆண்டவரே, தீர்க்கதரிசி மூலமாக அந்த திருளவு பற்றி ஆண்டவரே சொன்ன தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய பங்கை ஆண்டவரே எங்களுக்கு நீ வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த ஏபி சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, அவர்களுக்கு கூறிய எல்லா பங்கும் என் தேவனாய் கர்த்தர் எடுத்து கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க உடைய சரீரத்தையும் ரத்தமாக இருக்க பங்கு ஆண்டவரே நீர் எடுத்து எங்களுக்கு கொடுக்க போறீர் ஆண்டவரே. நாங்கள் அது புசித்து குடித்து ஆண்டவரே ஒன்றும் இல்லாதவர்களுக்கு நாங்கள் எங்கள் பங்கை ஆண்டவரே அனுப்பும்படியாக, இந்த உலகம் முழுவதும் ஒரு வார்த்தைகளாய் ஆண்டவரை அனுப்பும்படியாக ஆண்டவரே அந்த பங்கை என் தேவனாய் கர்த்தருக்குரிய வழியை திறக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்ற இந்த பங்கு ஆண்டவரே அநேக ஜனங்கள் பெரும்படியாக ஆண்டவரே உன்னுடைய ஆண்டவரே சுவிசேஷ ஆண்டவரே பாதை என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே வழியில திறக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பங்கு ஒன்றல்ல சுவாமி ஆண்டவரே. அப்போ 5 ஆண்டவரே மடங்காக ஆண்டவரே 5 ஆண்டவரே மடங்காக எங்களுக்கு தேவனாய் கர்த்தர் பங்கு வைத்திருக்கிற ஆண்டவரே, அதை எடுத்து என் சபை ஜனங்களுக்கு நீ கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் புசிக்கிற வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு இதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ ஆண்டவரே, அதையெல்லாம் கர்த்தரிடத்தில் உண்டு ஆண்டவரே. அதை
அதை எடுத்து எங்களுக்கு அந்த பங்கை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடும் ரத்தத்தையும் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை நாங்கள் பானம் பண்ணும்போது ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியமும் எங்களுக்கு ஜெயமாக கர்த்தர் முடித்து கொடுத்தார் என்று ஆண்டவரே அந்த பங்கை பெற்றுக்கொண்டு அந்த பங்கை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே வந்து சாட்சி கொடுக்க உதவி செய்வீராகப்பா. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். படியிடுங்கள். Let us kneel down. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக Our loving பிதாவே, Heavenly Father, அவன் தன் முகத்தை கழுவிக்கொண்டு வந்து then he washed his face போஜனம் வையுங்கள் என்று and he சொன்னார். said, serve the meal. ஆனாலும் அவர்களோ But they அவனை எகிப்தென்று எண்ணினார்கள். thought that he was an யோசேப்பும் Egyptian. இஸ்ரவேலன் தான். Joseph also is தேவனை alive. என் மக்களும் இஸ்ரவேலர்கள் தான். Your children also is உம்முடைய alive. அப்பத்தின் ரத்தத்தை இவர்கள் பானம் பண்ண போகிறார்கள். We are going to drink your blood இவருடைய and bread. பாத்திரம் 5 மடங்கு நிரம்பி வழியட்டும். Fulfill as much of இவருடைய fine. பங்கு 5க்கு மேல Their இருக்கட்டும். portion more than fine. ஆசீர்வதியும். And bless. துன்பமே இல்லாமல் Without sorrows, சஞ்சலமே without இல்லாமல் longings. இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். Help them to live. உம்மை நம்பி மனதார ஜெபிக்கிறேன். We trust in you and pray. ஆசீர்வதியும். Bless. இயேசுவின் So நாமத்தில் in Jesus' name பிதாவே. we pray. ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.